விவசாயிகள் தாங்கள் விளைவித்த காய்கறி பழங்களை கெடாமல் பாதுகாக்க சிரமப்படுகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு இயற்கை குளிர்சாதன பெட்டியை தோட்டக்கலைத்துறையினர் அறிமுகப்படுத்தியுள்ளனர். இந்த குளிர்சாதன பெட்டியின் மூலம் மின்சார தேவையில்லாமல் காய்கறி பழங்களை குறிப்பிட்ட காலம் வரை கெடாமல் பாதுகாக்க முடியும். புறநகர காய்கறி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 50% மானியத்தில் இந்த கருவி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது பெரிமெட்ரோ வெஜிடபிள் டெவலப்மெண்ட் கிளஸ்டர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் 5 விவசாயிகளை தேர்வு பண்ணி அவங்களுக்கு இதை கொடுத்துருக்கோம். இப்போது பொதுவாக நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சு காய்கறிகளை சேமித்து வைக்கணும்னா அதுக்கான மின்சாரம் அதிகப்படியாக செலவாகும். இதே ஒரு விவசாயி அவரோட விவசாயத்தில் வியாபாரம் அன்னைக்கு வியாபாரம் செஞ்சது போக மீதி காய்கறியை சேமித்து வச்சு மறுநாள் வியாபாரம் பண்ணணுங்கும் போது அது காய்கறி அது வாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மீதியாகிற காய்கறியை இந்த குளிர்பதன பெட்டியில் அவர் 50 கிலோ வரைக்கும் சேமித்து வைக்கலாம். ஹைதராபாத் நிறுவனம் தயாரித்துள்ள உருளை வடிவிலான இந்த குளிர்சாதன பெட்டியின் உட்புற அடுக்கில் மரத்துகள்களும் வைக்கோலும் நிரப்பப்பட்டுள்ளன. மேற்புறத்தில் உள்ள துளையில் நீர் நிரப்பினால் அந்த நீர் சொட்டு சொட்டாக வைக்கோல் மீது விழுந்து உருளையை குளிர்ச்சியாக வைக்கிறது. இயற்கையான முறையில் பதப்படுத்துவதால் காய்கறிகளில் கிருமி தாக்குதலோ சத்துகள் இழப்போ இருக்காது. இது கண்டிப்பாக இது அதாவது ரெஃப்ரிஜரேஷன் இல்லாத ஒரு முறைக்கான முதல் படிக்கட்டுன்னு சொல்லாங்க. இதிலிருந்து இந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரெஃப்ரிஜரேட்டட் ஐட்டம்ஸை மக்கள் வாங்காமல் ஃப்ரெஷ் காய்கறிகள் வாங்கும்போது நம்மளால் இயன்ற வரை எந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அதை வச்சுக்க முடியும், எப்படி அந்த காய்கறியோட உயிர் சத்தை மெயின்டைன் பண்ணி நம்ம விளைவிச்சா மட்டும் பத்தாது, அது எண்ட் கஸ்டமர்ஸ்க்கு போகிற வரைக்குமே அதோட தன்மையை மெயின்டைன் பண்ணி கொடுக்கணுங்கிற விருப்பம். மின்சாரம் தேவையில்லை, இயற்கையான மூலப்பொருட்கள், பராமரிப்பு செலவு குறைவு உள்ளிட்ட காரணங்களால் இந்த குளிர்சாதன பெட்டி சிறு விவசாயிகளுக்கு பெரிதும் கை கொடுக்கும் என்று நம்பப்படுவதால் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தவும் தோட்டக்கலைத்துறை திட்டமிட்டுள்ளது.